கர்ணாவை இங்கிருந்து கூட்டு போய் அவ என்ன ஜெயிக்க பாக்கிறான். ஜெயிக்க அந்த இந்து கிட்ட இப்ப தோத்தா இந்த கிருபாடு கௌரவம் என்ன ஆனாலும் திவா நம்ம தோத்துறக்கூடாது, தோத்துறவே கூடாது. வரேன், காலையில இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல அந்த 2 பேரும். அவனுக்கு போன் பண்றேன், வெயிட்டிங்ல போயிட்டு போன் எடுக்க மாட்டான். டேய், உனக்கே தெரியும்ல, முன்னெல்லாம் போன் பண்ணலாம் சட்டன் எடுத்து சொல்லுங்கன்னு இப்ப எல்லாம் மாறி எத்தனை தடவை போன் பண்றேன், கால் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேன்றான், திரும்பவும் கூப்பிட மாட்டேன்றான். எப்படிடா, எப்படி எப்படின்ற எல்லாத்துக்கும் அந்த இதுதானே காரணம். அவதான் எல்லாத்துக்கும் காரணம், அவதான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படிடா ஒரு நாள்ல ஒரே நாள்ல கர்ணம் பாத்துட்டா, எப்படா அது? இதுக்கு தான் அப்பவே சொன்ன காரணம் வேற மாதிரி டீல் பண்ணிக்கலான்னு. நீங்க தான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, கர்ப்பமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்னன்னா இதெல்லாம்? டேய், அந்த இந்துவை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. அவ ஒண்ணு பண்ணா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அவ லேசுப்பட்டவை இல்லடா, லேசுப்பட்டவை இல்ல. அவ மட்டும் கர்ப்பமா இருக்கான்னு வச்சுக்கங்க, அதே காரணமா வச்சு கர்ணாவோட சேர்ந்துருவா. டைவர்ஸ் எல்லாம் வாங்கவே விட மாட்டா. 2 பேரும் மாறி மாறி கையெழுத்து போட்டுலாம் சும்மா வெறும் ஏமாத்து வேலை, நம்ம கண்ணை மறைக்கிறதுக்கு. அண்ணே, அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமாண்ணே, பாத்துக்கலாண்ணே. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. போங்கண்ணே, போய் தூங்குங்கண்ணே, தூங்குங்கண்ணே. டேய், தூக்கம் வர மாட்டேங்கிறா, வர மாட்டேங்குது. படுத்து கண்ணை மூணாலே அவ என் முன்னாடி வந்து நின்னு அவ குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இதுக்கு பேர வைக்குமாமா, பேர வைக்குமா சொல்ற மாதிரி இருக்கு. வெறுப்பா இருக்குடா, வெறுப்பா இருக்கு. அதான் டேய் புடிச்ச மாதிரி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்க. பாரு, அவ இங்க இல்ல, மலையில் கூட வெளியில சுத்தி இருக்கான். நீ என்னடான்னா என்ன தூக்க சொல்றியா? எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்? எனக்கு புரியுதுண்ணே. அண்ணே, நாம நாளைக்கு காலையில ஒரு முடிவு கட்டிடலாண்ணே. சொன்னா கேளுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. போனே ப்ளீஸ்ண்ணே. டேய் டேய், இதுக்கெல்லாம் விடிஞ்ச உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா, முடிவு கட்டி ஆகணும். ஆ ஆ